வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது அனகோண்டா முட்டை இல்லை காடை முட்டை கிரேவி. அதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, இந்த காடை முட்டை குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. இதை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. இந்த முட்டையை நீங்கள் பார்க்கும்போது குருவி முட்டை மாதிரி தெரியும், ஆனால் குருவி முட்டை கிடையாது. இதுதான் காடை முட்டை. அந்த முட்டையை மெதுவாக உழிங்க. உழிச்ச பின்னாடி அந்த முட்டை இப்படி தான் இருக்கும், ரொம்ப பொடிசாக இருக்கும். இது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த முட்டையை உரிக்கும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக உரிங்க. ஓங்கி அமுக்குனீங்கன்னா இந்த முட்டை உடஞ்சி போயிடும். உரிச்ச பின்னாடி இந்த முட்டை இப்படித்தான் இருக்கும். இந்த கிரேவிக்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் பாதி, கருவேப்பிலை கொஞ்சம், காஷ்மீர் மிளகாய் கொஞ்சம், தக்காளி கொஞ்சம், வெள்ளைப்பூடு கொஞ்சம், தேவையான மசாலா பொடிகள்: மஞ்சத்தூள், கரம் மசாலா, மிளகாய்ப்பொடி, காஷ்மீர் மிளகாய்ப்பொடி, சிக்கன் பொடி. இதையெல்லாம் ஒரு தட்டில் போட்டு பக்கத்தில் வச்சுக்கோங்க. முட்டையும் பக்கத்தில் வச்சுக்கோங்க. நம்ம வெங்காயம் வெள்ளைப்பூடை எல்லாம் பக்கத்தில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் எடுத்து இப்போ ஒரு மிக்சியில் போட்டு நம்ம அரைக்கணும். முதல்ல வெங்காயம் போடுங்க, அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு போடுங்க, தக்காளி போட்டுக்க, எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அடிக்க மிக்சியில் ஒரு பொருளாக நம்ம எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கோமா. கருவேப்பிலை, காஷ்மீர் மிளகாத்தூள், வத்தல், தக்காளி, வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டோம். அதை அப்படியே மூடி மிக்சியில் சொல்ல மறந்துட்டேன், கொஞ்சம் உப்பு போட்டுடுங்க. உப்பு போட்டு மிக்சியில் அரைக்க ஆரம்பிச்சிடுங்க. அந்த மிக்சியில் அரைச்ச பின்னாடி கொஞ்சம் நடுத்தரமாக பாருங்கள், கொஞ்சம் அரைவேக்காட அரைச்சிடுங்க. அப்போ தான் கொஞ்சம் அந்த இதில் கொஞ்சம் கேவி மாதிரி வரும். அப்புறம் அடுப்பு பற்ற வச்சு நான்ஸ்டிக் பேனில் சட்டியில் வச்சிடுங்க. வச்சுட்டு கொஞ்சம் கடலை எண்ணெயை ஊற்றுங்க. ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்ச பொடிகளை அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வறுங்க. நல்லா கிண்டி கிளறுங்க. நல்லா கிளறி விடுங்க. கிளறிக்கிட்டு இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் கிளறி விடுங்க. நல்லா ஒரு பதத்துக்கு வந்த பின்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்க காடை முட்டையை எடுத்து ஒரு 5 உள்ளே போடுங்க. மலைச்சாரல் மாதிரி போட்டுட்டு மெதுவாக அப்படியே சில பட்டும் படாமல் அப்படியே கிண்டி விடுங்க. கிண்டி விட்டிங்கன்னா நல்லா மசாலா ஃபுல்லாக இஞ்சும். நல்லா அந்த முட்டைக்குள்ளே இஞ்சிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா கமண்டு வேக வைங்க. மசாலா இஞ்சிக்கிறோம் முட்டை மேலே. மசாலா கொஞ்சம் இஞ்சின பின்னாடி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த வெள்ளைப்பூடு, வெங்காயம் எல்லாத்தையுமே அந்த எடுத்து மிக்சியில் எடுத்து அந்த முட்டை மேலே கொஞ்சம் அப்படியே தூவி விட்டுருங்க. தூவி விட்டு கரண்டை எடுத்து நல்லா கிண்டி விடுங்க மெதுவாக. முட்டை உடஞ்சிடக்கூடாது, அதனால் மெதுவாக கிண்டுங்க. கிண்டின பின்னாடி நல்லா வத்தட்டும். வற்றி முட்டை மேலே அந்த மசாலாலாம் இறங்க கிண்டுக்கிட்டு இருக்கும்போது அப்புறமா ஒரு தக்காளி எடுத்து, ஒரு தக்காளி போதும், அந்த ஒரு தக்காளியை பிழிஞ்சு விட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அதுக்குள்ளே குழம்பு மாதிரி கிரேவி மாதிரி ரெடி ஆகிடும். இந்த காடை முட்டையே நீங்கள் சிக்கன் பொடி போட்டு நீங்கள் பொரிச்சும் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், பெரியவர்களும் கொடுக்கலாம். இது ஏன்னா ப்ரோட்டீன் காடை முட்டையில் நிறைய இருக்குது. எல்லாம் ரெடியான பின்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி அப்படி மேலாப்புறம் தூவி விட்டு அதை அப்படியே மூடி வச்சுருங்க. நல்லா கமன்னு வந்துடும். ரெடியானோடனே அதை அப்படியே மெதுவாப்பில் பூ போல் அள்ளி அப்படியே சாப்பாடு மேலே கொஞ்சோன்னு வச்சு அதை சாப்பிட்ற சுகம் இருக்கே. இது போல் வீடியோ பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.